வணக்க மக்களை, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? டெல்லி ஓனர்களிடம் இதை கேட்க துணிச்சல் இருக்கா? இபிஎஸ்க்கு ஸ்டாலின் கொடுத்த ஒரு பகீர் சவால் என்ன? வாங்க வீடியோவை உருவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நடக்கக்கூடிய சூழல் தான் தமிழக அரசியலிலே கண்டிப்பாக இம்முறை ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் அமையும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் கண்டிப்பாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது தமிழகத்திலே இந்த இரு திராவிட கட்சியான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் போட்டி என்பது தமிழகத்தில் மிக சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறதா. அதாவது தூத்துக்குடி நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள பழனிசாமியால் தான் தமிழகத்திலே மிக முக்கியமான கோரிக்கையாக நீட் விலக்கு மற்றும் மும்மொழி திட்ட எதிர்ப்பு மற்றும் தேசிய கல்விக் கொள்கை ஆகியவற்றெல்லாம் டெல்லி மேலிடத்தில் வலியுறுத்த முடியாமா என்ற கேள்வியை மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியிடம் அளித்திருக்கிறார். அதாவது இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை, பொது சிவில் சட்ட எதிர்ப்பு மற்றும் கிறிஸ்துவ அமைப்புகள் பாதிக்கும், அதாவது சட்ட திருப்ப பெற செய்ய உங்களால் கண்டிப்பாக இதை செய்ய முடியுமா என்ற கேள்வியெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை பார்த்து கேட்டிருக்கிறாராம். அது மட்டுமின்றி பாஜகவிடம் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலையாட்டி பொம்மையாகவும் இருப்பார், அதாவது ரப்பர் ஸ்டாம்பாகவே செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக என்ற கட்சியை டெல்லி பாஜகவிடம் அடிமையாக அடகு வைத்துவதாகவும் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை பார்த்து கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கிறாராம். அதாவது இதில் என்னவென்றால் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்திலே ஆளும் கட்சியான திமுக மற்றும் ஆட கட்சியான அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்கு போட்டி ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் கண்டிப்பாக அமையும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதாவது இதைத்தான் அவர் தமிழக உரிமைக்காக டெல்லி ஓனர்களிடம் பேச துணிவில்லாத எடப்பாடி பழனிசாமி எதையும் சாதிக்க முடியாது என்று ஆவேசமாக தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திராவிட கழகமானது, அதாவது ஆளும் கட்சியான திமுகவானது தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கும் நிலையில் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடுமா என்ற நிலைப்பாட்டில் தான் பார்க்கப்படுகிறதா. அதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவை பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் தமிழகத்தில் பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகளுடன் தனது வலுவான கூட்டணியை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில்தான் இந்த இரு கட்சிகளில் யார் ஆட்சியை பிடிப்பார் என்பதுதான் தமிழகத்திலே ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில், அதாவது அனைத்து கட்சிகளுக்கும் வாழ்வாசமா என்ற மனநிலையில்தான் இந்த தேர்தல் அமையப் போகிறது என்பதுதான் அனைவரும் அறிந்த உண்மை. இந்த வகையில்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அமையும் என்றுதான் அரசியல் வல்லுநர்களெல்லாம் தெரிவிக்கிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.